இரும்பு தோழர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இப்போ இன்றைக்கி டோரியன் ஏட்ஸ் பற்றி சொல்கிறேன். அப்புறம் டாம் பிளாட்ஸ்னு ஒரு பாடி பில்டர் உங்களுக்கு தெரியும். டாம் பிளாட்ஸு தைஸ்னா டாம் பிளாட்ஸு, தைஸ் மீன்ஸ் டாம் பிளாட்ஸு, டாம் பிளாட்ஸ் மீன்ஸ் தைஸு. அந்த மாதிரி பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரியில் ஒரு நேம் ஏற்படுத்தினது. அப்படி ஒரு 2-3 பேரை பற்றி சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்டு மகிழுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டாப் பண்ணு. அனைவருக்கும் காலை வணக்கம். இரும்பு தோழர்களே, நீங்கள் பாருங்கள், இந்த படத்தை க்ளோஸ்அப்பில் காமிங்க. நல்ல க்ளோஸ்அப்பில் கையில் கூட எடுத்துங்க. பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிறான் பாருங்கள். ஒரு பாடி பில்டரு, சின்ன பையன். இவன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த பையனை 2-3 தடவை சொல்லியிருக்கேன். இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவன், பெர்மிங்ஹாம்ன்ற ஊரை சார்ந்தவன். அதாவது லண்டன்லேருந்து 2 மணி நேரம். நான் இந்த கண்ட்ரியில் ஒன் இயர் நான் இருந்தேன். இந்த பெர்மிங்ஹாமில் இருந்தேன். நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ 95ல். இந்த பையன் அந்த பெர்மிங்ஹாம்ன்ற ஊரை சேர்ந்த பையன். ஆள் எப்படி இருக்கான் பாருங்கள். வெள்ளைக்காரங்க. இவன் தான் வெள்ளைக்காரன், பியூர் வெள்ளைக்காரன். அமெரிக்கன் கிடையாது, பிரிட்டிஷ்காரன். இவன் பாருங்கள், சின்ன வயசில் பையனோட ஒரு 10-12 வயசில் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். ரோட்டில் பையன் 4-5 பேரோட சேர்ந்து நின்றுக்கிட்டு ரோட்டில் போகிற வரவங்களை அடியை கொடுக்கறது, அவங்ககிட்ட காசை பிடுங்கிறது, பணத்தை வாங்கி அந்த பணத்தை எடுத்துகிட்டு தண்ணி அடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, ட்ரக் அடிக்ட் ஆகிறது. இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் எல்லாம் பழகுறாங்க. அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லா பேரையும் இவங்க ஒரு குரூப்பாக இருந்து மிரட்டுறாங்க. அதனால் என்ன ஆகுது பாருங்கள். இவன் கையில் பாருங்கள், அந்த காலத்துலேயே எப்படி பச்சை குத்திட்டான் பாருங்கள். ஒரு ரவுடியோட எஃபெக்ட். முரட்டு பயிலாக வளர்கிறான். பார்த்தா அந்த பெர்மிங்ஹாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸு, நான் அந்த ஸ்டேஷனுக்கெலாம் போயிருந்தேன். அவங்க இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவன் சின்ன பையன், 18 வயசுக்கு உட்பட்ட இவங்களை சட்டத்தில் என்ன ஆகும்னா, இவங்களை ஜெயிலில் போடாமல் மைனர் ஜெயிலில் போடுவாங்க. இளம் சிறார்கள் சிறை அப்படின்னு மைனர் ஜெயிலில் போட்டு இவங்களை ரினோவேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறது, எதிர்காலத்தில் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கான தொழிற்கல்விகளை சொல்லித்தரது. அந்த மாதிரி இருக்கும்போது இவன் ஜெயிலில் முரட்டுத்தனமாக இருக்கான். அப்போ ஒரு ஜெயிலர் இவனை பார்த்துட்டு, என்னடா இப்படி இருக்கியே தம்பி, உன்னை நல்லா டெவலப் பண்ணலாம், நீ ஏன் உன்னைய ஒரு முரடனாகவும் முறுக்கனாகவும் காமிச்சுக்கிற? அதனால் அப்படி செய்யாத, ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து செய், உன்கிட்ட ஒரு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் ஒரு ஜிம் இருக்குது. அந்த ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ண அவனை கைட் பண்ணுறாரு. பொதுவாக ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஜெயிலில் ஜிம் இருக்கும். அர்னால்டு, ஃப்ராங்கோ கொலம்போ, ரிக்வைனு இவங்கெல்லாம் அங்கே போய் ஜெயிலில் போய் கிளாஸ் எடுத்துருக்காங்க. அவங்கள மனமாற்றம் அடைய செய்கிறது. தண்டனை மட்டுமே கொடுக்கக்கூடாது, அவங்கள ரெனோவேட் பண்ணுறது, அவங்க வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடைய செய்கிறது, வாழ்க்கையை புதுப்பிக்கிறது. ஏதாவது ஒரு மெழுகுவர்த்தி தொழில், தீப்பெட்டி செய்கிற தொழில், விவசாயத்தை கற்றுக்கிறது. அங்கேயே விவசாயம், கார்பன்ட்ரி, பெயிண்டிங்கு, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ கடலை மிட்டாயெல்லாம் செய்கிறாங்க, அதை செஞ்சு விற்கிறாங்க. சாப்பாடு இப்போல்லாம் நம்ம மதுரையிலலாம் அவங்களே சமையல் செஞ்சு விற்கிறாங்க. ஹோட்டலில் அவங்க ஜெயிலில் உள்ள கைதிகளே சமையல் செஞ்சு விற்கிறாங்க. அதை மக்கள் சாப்பிட்டு போகிறாங்க. அப்படி அவங்கள ரினோவேட் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த பையன் எக்ஸசைஸ் செய்கிறான். ஜெயிலில் உள்ள ஜிம்முக்கு போகிறான், போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. உடம்பு அட்டகாசமாக இருக்குது. 3 மாதம் இவனுடைய ஜெயில் தண்டனை. இவன் நன்னடத்தை வச்சு இவனை வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே வந்தால் பழையபடி நண்பர்கள் இருக்காங்க. அதே ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே, வாடா நண்பா டோரியன் அப்படின்றாங்க. இந்த தடவை இவன் நண்பர்களோட கூட்டு சேரலை. இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, பெட்டர் பி அலோன் தேன் ஸ்பாயில் வித் அ குரூப் அப்படின்னு. பெட்டர் பி அலோன் தேன் ஸ்பாயில் வித் அ குரூப். கூட்டத்தோடு சேர்ந்து அழிவதை விட தனிமையில் இருப்பது எவ்வளவோ நல்லது. தனிமையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரும்பாலான கெட்ட விஷயங்களை எப்போ செய்வோம்னா, 4 பேர் நம்மளோட சேர்ந்தான்னா சரி, தண்ணியை போட வேண்டியது, அலப்பறம் பண்ண வேண்டியது, கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டுருவோம். இவன் தனிமையில் இருக்கான், ஜிம்முக்கு போகிறான், உடம்பு நல்லா டெவலப் ஆகுது. மிஸ்டர் பெர்மிங்ஹாம் டைட்டில் வாங்குகிறாங்க. மிஸ்டர் பெர்மிங்ஹாம் அந்த ஊரில் உள்ள
டைட்டில் வாங்குகிறான். அப்புறமேட்டு இவனுக்கு நல்லா இன்னும் டெவலப் ஆன உடனே மிஸ்டர் பிரிட்டன் வாங்குகிறான். மிஸ்டர் பிரிட்டன் வாங்கினதான் அப்புறம் அடுத்து மிஸ்டர் யுனைடெட் கிங்டம். யுனைடெட் கிங்டம்னா அதில் உள்ள எல்லா மாநிலங்களும் சேருது. எல்லா மாநிலங்களும் சேர்ந்து அந்த அந்த போட்டியில் கலந்து ஜெயிச்சுட்டு அடுத்த போட்டி இவன் வந்து ஒலிம்பியா போகிறான். இதுதான் அவனுடைய பயணம். இப்போ பாருங்கள், இந்த லெக்கை பாருங்கள். இந்த டோரியன் எய்ட்ஸுன்றவன் இந்த சாதாரணமாக இருந்தவன் எக்ஸசைஸ் பண்ணி எப்படி செஞ்சுருக்கான் பாருங்கள். லெக்கை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமான லெக்கு பாருங்கள். அதை காமிக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கதை சொல்லிகிட்ருக்கேன். எவ்வளோ பெரிய காஃபு பாருங்கள். இந்த மாதிரி காஃபு இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அருணாளுக்கெலாம் இந்த மாதிரியான காஃபு அவருக்கு ஜெனட்டிக்கலாகவே இல்லை. படும் கஷ்டப்பட்டார், பயங்கர கஷ்டப்பட்டார். 1000 பவுண்டுகள் வெயிட்டை வச்சு 2-3 பேர் அவர் முதுகில் உட்காந்துருப்பாங்க. அந்த காஃப் போட்டு தான் அவர் டெவலப் பண்ணார். இவர் பாருங்கள் காஃபு எப்படி அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். லெக்கை பாருங்கள். பாருங்கள், அந்த காஃப் மசாலா காமிக்கிறார் பாருங்கள். அங்கே பாருங்கள், அவர் லெக்குக்கும் காஃபுக்கும் எக்ஸசைஸ் செஞ்சது. இது லெக் எக்ஸ்டென்ஷன் செய்கிறார் பாருங்கள். லெக் எக்ஸ்டென்ஷன்னா ஹியூஜாக ஆகுது பாருங்கள் தொடை. அந்த ஹியூஜ்னஸ் தான் அங்கே பாதி இருக்குது. மொரட்டு தொடை, மொரட்டு காஃபு. இந்த மாதிரி காஃபு உங்களுக்கு வரணுமா, நீங்கள் வந்து ஹெவியாக செய்யுங்க. ஒரே கான்சன்ட்ரேஷன், ஹெவி வெயிட்டு. 4 செட்டு 6 செட்டு 12 நம்பரு. நல்ல வெயிட்டை கூட்டுங்க. இஃப் யூ வாண்ட் டு கெட் பிக் யூ லிஃப்ட் பிக்குன்ற. நீங்கள் பெரிய மசாலா கொண்டு வரணும்னா பெரிய வெயிட்டை செய்யுங்க, பெரிய உணவை சாப்பிடுங்க. எக்குன்னா 100 எக்கு அப்படி நீங்கள் வேர்ல்டு லெவலில் வரணும்னா அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்றாரு டோரியன் எய்ட்ஸ். வெயிட் ஸ்டார்ட். இந்த டோரியன் எய்ட்ஸ் வந்து 1991 அமெரிக்காவில் போய் மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிறாரு. ஏன், இவர் வந்து இங்கிலாண்டில் ஜெயிச்சிட்டார், பிரிட்டன் வாங்கிட்டார், யுனைடெட் கிங்டம் வாங்கிட்டார். நேராக இப்போ வந்து 91 வந்து மோதுறாரு ஒலிம்பியாவில். யார் கூட? லீஹேனி கூட மோதுறாரு. லீஹேனி வந்து அப்போ 8th டைம் வாங்குறாரு. லீஹேனிக்கு ஒரு போட்டியாளர், சக போட்டியாளர் யாருமே இல்லைன்னும் போது இவர் வராருங்க டோரியன் எய்ட்ஸ். எந்த வல்லவனுக்கும் ஒரு வல்லவன் வையகத்தில் பிறந்திருப்பான்னு சொல்லுவாங்க பாருங்கள். எந்த பெரிய ஆளுக்கும் ஒருத்தன் வருவான்டா அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி இந்த டோரியன் எய்ட்ஸ் வராரு. லீகனியை வந்து 91 இவர் தோக்குறாரு. செகண்ட் வராரு. செகண்ட் வந்துட்டு ஊருக்கு போகிறாரு. எல்லாத்தையும் கேட்குறாரு, எனக்கு என்ன குறை அப்படின்றாரு. எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு லேட்டு வீக்காக இருக்குது, உன் இடுப்பு பெருசாக இருக்குது, இடுப்பை குறை. ஒருத்தர் சின்ன குழந்தைங்க சொல்லுது, அங்கிள் உங்கள் முடியை பங்கு மாதிரி வச்சுருக்கீங்க, முடியை பூரா வெட்டுங்க, ஹிப்பி மாதிரி இருக்கீங்க, க்ரூ கட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அழகாக வரார். 92 லீகனி வரல, அட்டகாசமாக ஜெயிக்கிறார். 6 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா. கண்டினியூஸாக 6 தடவை ஜெயிச்சார் டோரியன் எய்ட்ஸ். பாருங்கள், ஜெயிலில் இருந்தவன் ஜெயில் பறவை உலகத்தின் டாப் உச்சிக்கு போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், என் நண்பர்கள் எல்லாரும், என் நண்பர்கள் பலர் திருடர்கள், பிட்பாக்கெட்டர்ஸு, மர்டரர்ஸு, குடிகாரர்கள், கஞ்சா அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, வாழ்க்கையின் எண்டுக்கே போயிட்டாங்க, மரணத்தின் தருவாயில் இருக்காங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கலாமா இன்றைக்கி நாளைக்கான்னு இருக்காங்க. நானும் அவர்களோடு இருந்திருந்தால் நானும் அவங்கள ஒருத்தனாக இருந்திருப்பேன், குடிகாரனாக இருந்திருப்பேன். பட் நான் பாடி பில்டிங்கை தேர்ந்தெடுத்ததுனால நான் வந்து அந்த பாதையிலேருந்து மாறிட்டேன். பாடி பில்டிங்கை வாழ்க்கையவே மாற்றிருச்சு அப்படின்றார். எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள். டோரியன் எய்ட்ஸோட பேக்கு பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமான பேக்கு பாருங்கள். அதை உங்களுக்கு காட்டணுன்னு தான் நான் வந்து இந்த படத்தை உங்களுக்கு வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய பேக்கு பாருங்கள், முதுகு அகன்ற முதுகுன்றாங்கல்ல, அதுதான் என்னுடைய நோக்கமே. பெரிய உடம்பை கொண்டு வர வேண்டியது. பெரிய உடம்பை கொண்டு வந்தால் மட்டும் போதாது, அது என்டூரபிலிட்டி, அந்த லாங்டிவிட்டி, ரொம்ப நாள் நீடித்து உழைக்கணும்.
நல்லா நீடித்து உழைக்கணும், அப்போ தான் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம வாழ முடியும் அப்படின்றார் அவர். நீங்கள் இன்றைக்கி உடம்பை ஏற்றிட்டு நாளைக்கு செத்து போயிடக்கூடாது. அப்போ உங்கள் உடம்பு நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸு, நீங்கள் டெவலப் பண்ணுற உடம்பு உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும், உங்களுடைய நீண்ட ஆயுள உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி சொல்கிறார் அவர். இந்த டோரியனேட்ஸோட பேக் பாருங்கள். இப்போ உங்களுக்கு முதுகு காமிச்சேன், பேக்கை விரிக்காமல் இருந்தார். இதுதான் பேக்கு லேட் ஸ்ப்ரெட், முதுகு லேட் ஸ்ப்ரெட். முதுகை விரித்து காமிங்கன்ற நம்மளோட போஸ்ட் நம்பர் 5. எப்படி எப்படி இருக்கு பாருங்கள் முதுகு, எவ்வளோ அகன்ற முதுகு பாருங்கள். அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, அந்த கை காஃபை பாருங்கள். அதை காமிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு இந்த படத்தை காமிச்சேன். பியூட்டிஃபுல் பிக்சர் இதெல்லாம். இன்னும் இதை பெருசாக காமிச்சா அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பேக்கை கொண்டாடணுங்க. இவருடைய ஃபேவரைட் ஒர்க் அவுட் வந்து பார்பல் ரோஸ். பார்பல் ரோஸ் தான் எனக்கும் பிடிச்ச மாடு. லேட்டாக பாரை வச்சு ஒரு நல்லா கீழே இறக்கி இறக்கி ஏற்றுறோம்னு வைங்க, முதுகு அகன்று ஓடியாங்க. அருணாளுக்கும் பிடிச்சமான எக்ஸசைஸ் வந்து பார்பல் ரோஸ் தான். சிறைப்பறவை எப்படி உட்காந்துருக்காரு பாருங்கள். கண்ணை பார்த்தீங்களா, ஃபெரோசியஸாக இருக்கும். பாடி பில்டர்லேயே டோரியனேட்ஸ் அந்த சின்ன வயசில் அந்த ரவுடிசம் பண்ணது, அந்த ரவுடி குரூப்போடு இருந்தது அப்படியே முகத்துலேயே அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு. முகம் வந்து ஸ்ரூடாகவே இருக்கும், ஃபெரோசியஸாக இருக்கும். அப்படியே ஃப்ராடுலண்ட்டாக இருக்காது, திருட்டு பய மாதிரி இருக்காது. அப்படியே ஒரு ஒரு புலி மாதிரி இருக்கும். ஒரு புலி பாஞ்சா எப்படி இருக்கும் அது எப்படி பார்வை பாருங்கள். அந்த குரூ கட்டை பாருங்கள். இதுதான் இவர் வந்து வெற்றி பெறுவதற்கு அந்த மாதிரியான ஒட்ட முடியை வெட்டினார். ஹிப்பி மாதிரி வச்சுருந்தார், பங்கு வச்சுருந்தார். அதெல்லாம் வெட்டிட்டு தன்னை கரெக்ட் பண்ணிவிட்டு வந்தார். எவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துருக்காரு பாருங்கள், கேஷுவல் ஷாட்டு. சரி, இதை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கணும் தான் இதை கொஞ்சம் நான் ரசித்து பார்த்து உங்களையும் ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். டோரியனேட்ஸ் 6 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா. இங்கிலாண்டுக்காரு, அமெரிக்கன் கிடையாது. ரோலண்ட் ஷெர்லாக் இவர் பேர் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இந்த பாடி பில்டர் வந்து போலந்து நாட்டை சேர்ந்த பாடி பில்டர். ஆக்சுவலாக இவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் போலந்து தான். ஆனால் பாடி பில்டர் ஆனவொன்னே இவன் வந்து ஜெர்மன் சார்பாக செய்கிறான். போலந்து வந்து பக்கத்தில் ஜெர்மன் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த நாட்டை சேர்ந்தவன் பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக மசாலா கொண்டு வந்துட்டான் பாருங்கள். இவன் வந்து போலந்து நாட்டுக்காரன். நம்ம இந்தியாவிலேருந்து பிரேம்சந்த் மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒருத்தன் வரான் பாருங்கள், ஒலிம்பியாவுக்கு வரான் பாருங்கள். இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் டோரியனேட்ஸ், அவர் இங்கிலாந்துலேருந்து வராரு. இவன் வந்து யூரோப்பில் போலந்துலேருந்து வரான். போலந்து ஜெர்மனில் சார்பாக செஞ்சுட்டு ஜெர்மன்லேருந்து அர்னால்டு அந்த மாதிரி இவன் வந்து ஒலிம்பியாவில் கலந்துக்கிறான். அர்னால்டு கிளாசிக்கில் கலந்துக்கிட்டா இவன் வந்து ஒரு 10 அந்த 11 அந்த பிளேஸுக்கு தான் போக முடியுது, கிட்டக்கு நெருங்க முடியல. ஏன்னா மற்றவங்க அவ்வளோ மெகா சைஸு பாருங்கள், அந்த மோஸ்ட் மஸ்குலர் சைஸு. இந்த ரோலண்ட் ஷெர்லாக்கோட ஃபோட்டோஸ்லேயே அவன் அதிகமாக கொடுக்கறது மோஸ்ட் மஸ்குலர் ஷாட்டு தான்பாங்க. எந்த ஸ்டைல்லையுமே லெக்கை காமிக்கிறாப்புல ஒரு மோஸ்ட் மஸ்குலர் கொடுப்பாரு. ரோலண்ட் ஷெர்லாக்கு இது ஒரு வித்தியாசமான போஸு. எப்படின்னா அப்டமன் போஸில் சைடு இன்டர்காஸ்டல்ஸை காட்டுறாரு பாருங்கள். சைடு இன்டர்காஸ்டல்ஸ் அது வந்து காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு கட்ஸு வேணும். ஏன்னா சைடில் வந்து அந்த மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும். நல்லா க்ளோஸ்அப் போய்ட்டு இந்த இடத்த கட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி இன்டர்காஸ்டல்ஸு, செராட்டஸு, ஒப்ளிக்ஸு எல்லாமே, அந்த ஆப்ளிக்ஸ் எல்லாமே இருக்கணும். இல்லாமல் ஒரு பெரிய வயிறை வச்சுக்கிட்டு காமிக்க முடியாது. அதை காமிக்கிறான் பாருங்கள். அதை ஃபோட்டோகிராஃபி அதை எடுத்து போட்டுக்காம பாருங்கள். மசல் அண்ட் ஃபிட்னஸில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே நிறைய பாடி பில்டரு நாங்கள் அப்டமன் அண்ட் தைஸ் அப்படிங்கும்போது இன்டர்காஸ்டல்ஸை காமிப்பாங்க, செராட்டஸு, ஆப்ளிக்ஸ் எல்லாத்தையும் காமிப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் சரியான உணவு திட்டம், சரியான உணவு கட்டுப்பாடு, சரியான டயட் கண்ட்ரோலு, சரியான அப்டமன் எக்ஸசைஸு அதில் இருந்தால் தான் நீங்கள் வயிறை இந்த மாதிரி பார்க்க முடியும். கொஞ்சம் விட்டாலும் போச்சு, வயிறு உப்பிடும். சொன்னேன்ல மோஸ்ட் மஸ்குலர் மேன் ஆஃப் மோஸ்ட் மஸ்குலர்
கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. எவ்வளோ நாளும் எவ்வளோ படங்கள்னாலும் மோஸ்ட் மஸ்கில் கொடுக்குறாரு. ஸ்டாப். காம்படிஷனில் இருக்கார். நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், 22ன்னு. அழகான ட்ராப்பு, எவ்வளோ பெரிய ட்ராப்பு பாருங்கள். டெல்டாய்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காமிச்சேன். இது வேறு படம் அது. இன்னர் செஸ்ட்லாம் பாருங்கள், பிதிங்கி வலியுது பாருங்கள். இதுதான் வந்து ஸ்ட்ரியேசன்ஸுன்றது. ஸ்ட்ரியேசன்ஸு, அல்ட்ரா கிராஸ் ஸ்ட்ரியேசன்ஸு. இந்த பக்கம் இருந்து போகும், அந்த பக்கம் இருந்து வரும், மாறி மாறி கீழே இருந்து மேலே போகும். உடம்புல ஃபேட்டாக இல்லை, நில் ஃபேட்டாக இருக்கும்போது அந்த மாதிரியான கட்ஸெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இது ஒரு ஃபோட்டோ ஆஃப் ஷெர்லாக்ஸோட மஸ்குலர் ஷாட். இது பாருங்கள், பல்ல கடிச்சு கொடுக்குறாரு. ட்ராப்ஸ் எல்லாம் பித்திக்கு வலியுது பாருங்கள். வெயின்லாம் அப்படியே ஃபைபர்ஸ் பொட்டச்சு தெரிக்குது பாருங்கள். அந்தளவுக்கு டைட்டாக கொடுக்குறாரு. பொட்டச்சு எப்படி இதுக்கு மீறி இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஃபிசிக்கு ஒலிம்பியாவில் 10 தான், 11 தான், 9 தான், 8 தான். 14 கிளாஸ்லேயும் 8 அந்தளவு தான். மற்ற ஆர்டினரி போட்டிகளில் ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் வாங்கினார். ஒலிம்பியாக்களில் நெருங்க முடியல. அருமையான பாடி பில்டர் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. மஸ்குலர் ஷாட்டு, இவருடைய ஷாட்டு ஏகப்பட்ட ஷாட்டு. அப்படி ட்ராப்ஸ் பிதிங்கி வலியுது பாருங்கள். நீங்கள் அப்படி எடுத்து உங்கள் வீட்டில் ஜிம்மில் போடணும். நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் உங்களை பாராட்டணும். அப்படி ரொம்ப ஏற்றணும், டெவலப் பண்ணணும். சின்ன வயசில் ஏதாவது சாதிங்க. ஓகே. ரோலண்ட் ஷெர்லாக்கோட ஒரு ஃபுல் ஷாட்டு போஸிங்கே கொடுக்கல, அப்படியே நிற்கிறாரு பாருங்கள். எவ்வளோ ஸ்டைலாக இருக்கான் பாருங்கள். போலந்துக்காரன், ஜெர்மன்காரன், போலந்துக்காரன். அந்த மாதிரி கண்ட்ரிக்காரங்களே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். சினிமாவில் பார்த்தா தான். கூலிங் கிளாஸ் வேறு போட்டிருக்காரு. ஹேர் ஸ்டைலில் பாருங்கள் எப்படி ஸ்டைலாக இருக்குன்னு பாருங்கள். பியூட்டிஃபுல் பாடி பில்டர். அதாவது ஃபோட்டோஜெனிக் எப்படி எடுத்தாலும் அழகாக இருக்குங்க. ஒரு சில பாடி பில்டரில் நீங்கள் எப்படி எடுங்க, எவ்வளோ அழகாக எப்படி எடுத்தாலும் அவங்க அழகாக தெரிவாங்க. அந்த ஒரு மாடல் அவங்கெல்லாம். நிறைய சப்ளிமெண்ட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதுக்கெல்லாம் இவர் வந்து மாடலாக இருந்துட்டார். ஓகே. ரோலண்ட் ஷெர்லாக்கு இது ஷோல்டர்ஸ் போடுறாரு பாருங்கள். பெண்ட் ஓவர் லேட்ரல் ரைஸ், ரியர் டெல்டாய்டுக்கு போடுறாரு. அங்கே பாருங்கள், டெல்டாய்டு ஃப்ரண்ட்டு, மிடில், பேக்கு தனியாக பிரிச்சுருக்கு பாருங்கள். பிரித்து மெய்ராண்டான்றாங்கல்ல, அதுதான். எப்படி அழகாக கேமராமேன் எடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், இடையில இன்டர்காஸ்டல்ஸ் பாருங்கள், எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உடம்புல கொழுப்பே இல்லை, அதுதான் காரணம். எவ்வளோ சீரியஸ் லுக்கிங் பாருங்கள். அப்படி எவ்வளோ அழகான அந்த ஒரு முறைத்த பார்வை. அதுதான் பாடி பில்டிங் செஞ்சாலே உங்களுக்கு வந்து அந்த பார்வை உங்களுடைய நடை எல்லாமே வித்தியாசமாயிடும். என்னையா ரவுடிசம் மாதிரி இருக்குது, என்னையா முறைக்கிற, என்னையா நெஞ்சை தூக்குற, என்னையா கையெல்லாம் புரட்டியிருக்க, எல்லாம் சொல்லுவாங்க நம்மளை. அதுக்கு காரணம் என்னென்னா, வெயிட் ட்ரைனிங் வந்து நம்மளுடைய நடையை மாற்றிடும். மசில்கள் வந்து கையை நேராக போகக்கூடாது. பார்வை கொஞ்சம் ஸ்க்ரூடாக தான் இருக்கும், முறைச்ச மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அன்பான மனிதர்களாக தான் இருப்பாங்க பாடி பில்டர்ஸு. ஆனால் அவங்க முகம் வந்து அப்படி க்ரூவலாக இருக்கும், ஸ்டேரிங்காக இருக்கும். ஒரு சிங்கம், ஒரு புலி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், இப்போ டெல்டாய்டு போட்டிருந்தாரு, நான் சொன்னேன். போட்டு டபுள் பைசப்ஸ் பேக் ஷாட்டு கொடுக்குறாரு. பாருங்கள், என்ன டெல்டா பாருங்கள், தலையை விட பெருசாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டு மிடில் பேக்கு தெரிச்சு இருக்குது பாருங்கள். இப்படி கொண்டாடணுங்க. நீங்கள் கொண்டு வந்து ஸ்டேஜில் நின்னாலே கம்பேரிசனே கிடையாது. அவுட்ஸ்டாண்டிங். நீங்கள் போங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பரிசை வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டுருவாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்காது பாருங்கள், டபுள் பைசப் ஷாட்டு. ஆம்ஸை பாருங்கள், பிதிங்கி வெளியே அது ஓடி வந்துருச்சு. இந்த பீக்கு வெளியே வரணுங்க. ரோலண்ட் ஷெர்லாக்கோட ஒரு ஃப்ரண்ட் லேட்டு, சைடு ட்ரைசப்ஸு, ஒரு ஆர்ம்ஸ் போஸ் கொடுக்குறாரு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஸ்டேஜில் போஸ்டர் ஒன்று அப்போ கொடுக்குறாரு. இல்லை, இது தனியாக எடுத்தது தான். நம்பர் இருக்குங்க, காம்படிஷனில் கொடுத்தா நம்பர் இருக்கும். பியூட்டிஃபுல்லாக
எடுத்திருக்காங்க. நல்ல பாடி பில்டர், போலந்து நாட்டை சேர்ந்தவர். அமெரிக்கா வந்து பெரிய சாதனையாளராக இருந்தார். மசால் அண்ட் ஃபிட்னஸில் இவர் இல்லாத படமே இல்லை. நான் இது மசால் அண்ட் ஃபிட்னஸில் எல்லாம் இவரை தான் கட் பண்ணேன். ஒரு ஒரு 10 புக்கில் இருந்தார். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ கிராக்கியான ஆள் பாருங்கள், எவ்வளோ சம்பாரிச்சிருப்பார். பியூட்டிஃபுல்லாக பைசப் செய்தார் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. பாடி பில்டிங்கில் அதிகமாக அறியப்படாத ஒரு பாடி பில்டர், மோஸ்ட்டு அண்டர்ரேட்டட் பாடி பில்டர்ம்பாங்க. அவரை பற்றி அதிகமாக தெரியாது. இப்போ ஒரு அர்னால்டை தெரிஞ்ச அளவுக்கு, ஒரு ஒலிவாவை தெரிஞ்ச அளவுக்கு, ஒரு லீஹனியை தெரிஞ்ச அளவுக்கு இவரை பற்றிலாம் தெரியல. பட் ஆனால் ஒரு அருமையான பாடி பில்டரு. அப்டமன் செய்கிறாரு. அப்போ கொடுத்த அந்த மிட் செக்ஷன் படம் தான் அது. உடம்பு பாருங்கள் எவ்வளோ பாறை மாதிரி இருக்குது. ஹக்கீம் அல்ஃப்ரெட் இவர் பேர். ரொம்ப பியூட்டிஃபுல் பாடி பில்டர். ரொம்ப சாதாரணமாக அப்படியே ஒரு கையை இடுப்பில் வச்சுருக்காரு, வயிறை டைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்டமனை பாருங்கள் எவ்வளோ பீஸாக இருக்குது பாருங்கள். நல்ல திக்னஸ்ஸு. அதுக்கு அவர் செஞ்ச எக்ஸசைஸு பாருங்கள். கேபிள் கிரன்ச்சு, புள்ளி கிரன்ச்சுன்னு செய்வோம். நம்ம ரோப்பை போட்டு இல்லை ஹேண்டில் வச்சு நல்லா குனிஞ்சு நிமிருவோம். அடிவயிறு நல்லா கட்ஸ் விழுகும். அப்பர் அப்டமன். இது வந்து ஹேங்கிங் நீ ரைஸு. புல்லப்ஸ் பாரில் தொங்கிக்கிட்டு காலை ஏற்றி இறக்குறது, முட்டியை மடக்கி ஏற்றுறது. அது பாருங்கள். இது வந்து லோவர் அப்டமன். இது வந்து சீட்டர் நீ ரைஸ், உட்காந்துக்கிட்டே காலை ஏற்றி இறக்குறது. இந்த பகையில் செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் பின்னாடி பிடிச்சிக்கிடலாம், கிரிப் இருக்கும். அடிவயிறு தான் குறையும். நீங்கள் வந்து சாப்பிட்ட உணவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டு, நம்மளுடைய ஃபேட்டு, கொலஸ்ட்ரால்லாம் தட் வில் அக்யூமுலேட்டு அண்டர் அவர் நேவல் ஃபஸ்ட்டு. தொப்புளுக்கு கீழே தான் உணவு எல்லாமே போகும். தொப்புலேருந்து தான் அப்படியே வயிறு பெருசாக வரும், தொந்தி வரும். அப்போ நம்ம அப்பர் அப்டமனாக போட்டோம்னா வயிறுக்கு குறையிறத விட லோவர் அப்டமன் காலை தூக்கிடணுங்க. நீங்கள் புல்லப்ஸ் பாரில் காலை தூக்கிடணும். ஹெவி டியூட்டி அது. அதாவது டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கும். இப்போ உட்காந்து செஞ்சோம்னா கூட ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி புல்லப்ஸ் பாரில் தொங்கிக்கிட்டு காலை நேராக நீட்டிட்டு காலை லெக் ரைஸ் பண்ணிங்கன்னு வைங்க, ஹேங்கிங் லெக் ரைஸ், அடிவயிறு குறைஞ்சிடும். அடிவயிறு குறைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து வயிற்றுலேயே கட்ஸே வரும். இல்லாட்டா உங்களுக்கு வந்து ஃபேட்டை அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல் பிக்சரு. அவர் செய்கிற எக்ஸசைஸு. அதுக்காக அதை அவங்ககிட்ட காமிச்சேன். இது நான் இந்த படம் பெரிய பாடி பில்டர் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த படமும் பின்னாடி இருந்துச்சு. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு கேட்குற மாதிரி அருமையான ஒரு விமன் பாடி பில்டர். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி பூரா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களையும் சமமாக நம்ம பாவிச்சோம்னா தான் நம்ம நாடு வல்லரசு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனு, ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி மேலை நாடுகள்லாம், ரஷ்யாலாம் அவங்க மிகச்சிறந்த வல்லரசு நாடு ஆனதுக்கு காரணம் என்னென்னா ஆம்பளை பெண் வித்தியாசமே கிடையாது. பெண்ணுக்கும் அவங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் பாடி பில்டிங் செய்கிறேன்னா நீயும் பாடி பில்டிங் செய்ய. நான் மேல் பாடி பில்டரா, நீ விமன் பாடி பில்டரு. பாருங்கள் என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள். அவங்க பேர் வந்து ஆண்ட்ரியா, மிச்சேல் ஆண்ட்ரியான்னு பேர். ஃப்ளோரிடாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் இருக்காங்க. பியூட்டிஃபுல் பாடி பில்டர். பார்த்து ரசிங்க. ஓகே, தேங்க்யூ.